கள்ளத்தனமா விஷச்சாராயத்தை குடிச்சு ஒருத்தர் இருந்தா 10 லட்சம். ஒரு பட்டாசு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி விபத்துல சாகுறான், அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். போன முறை தினமலர் நியூஸ் போட்டிருந்தாங்க, கடந்த முறை வந்து சிவாசில இறந்தவங்களுக்கு இன்னும் நிவாரண நிதியா போய் சேரல அப்படின்ட்டு. ஆனா கள்ளச்சாராய சாவுல 24 ஹவர்ஸ்க்குள்ள அமைச்சர் உதயநிதி போய் நேர 10 லட்சம் ரூபாய் வரிசையா பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டு எல்லா கணவன் இழந்த மனைவிகள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே 10 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க பேர் என்ன? இந்த 10 லட்சம். உங்க பேர் என்ன? இது என்ன கணக்கு? முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய திமுக அரசுடைய தோல்வி. அதுவும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல நடந்திருக்கு. 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். அப்ப இது யாருக்கா தெரியாது நினைக்கலாம். கிட்டத்தட்ட 150 பேர் உடம்பு முடியலன்னு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. 200 பேர் பிடிக்கிற மாதிரி கியூல நின்று தான் வாங்கியிருக்க முடியும். நீங்க ஒருத்தர் போனாரு, ஒளிஞ்சு பறஞ்சு வாங்கினாரு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் போனாரு. அப்படி கிடையாது. அப்ப நீங்க 24 நேரத்துல நீங்க 12 பேர் தான் கொடுத்துருக்க முடியும். 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து 200 பேர் குடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்து மோண்டு நீங்க கொடுக்கல, புரியுங்களா? அந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க வந்து கள்ளச்சாராயம். இது பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங், இன்னொரு இடத்துல வந்து சீலிங், இன்னொரு இடத்துல பேக்கிங், இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்திருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்றது? நம்ம மதுவிலக்கு வந்து ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? கனிமொழி அக்கா கேட்டா வந்து நாங்க 2016 தானே சொன்னோம், 21 சொன்னோமா, அது போன தேர்தல் இருக்கு, எந்த தேர்தல் இருக்கு கிடையாது. ஏன் கொண்டு வர மாட்டேன்னாங்க? அப்ப வந்து கலைஞர் இருக்கும்போது சொன்னாரு, சுத்தி வந்து நெருப்பா இருந்து நாம மட்டும் கற்பூரமா இருக்க முடியாது. ஆந்திரால, தெலுங்கானால, புதுச்சேரியில, கர்நாடகால எல்லா இடத்துலயுமே மது இருக்குது. அப்ப நாம மட்டும் மது இருக்க முடியும். ஏன்னா கள்ளச்சாராயம் வந்து உயிர் புலியர். இப்ப நீங்க டாஸ்மாக் தெருவுக்கு டாஸ்மாக் இல்லாத ஊர் எங்கேயா இருக்கா? இங்க தமிழ்நாட்டுல லைப்ரரியோட எண்ணிக்கை நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கை கேட்கணும். நம்ம எதை நோக்கி போறோங்கிறது இது ஒண்ணு போது. இந்த ஒரு டேட்டா போதும். தமிழ்நாட்டுல எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு தேடுங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மாக் கடை இருக்குன்னு தேடுங்க. மூடின கடையை திறக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது கவர்மெண்ட் நல்ல பேர் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல நீங்க தடுத்துக்கணும். இப்ப இந்த கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. அவர் என்ன செய்வாரு? வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் கள்ளச்சாரத்தை என்கரேஜ் பண்ணுவாரா? இப்ப இந்த ஆபீசர் வந்து போலீஸ் ஆஃபீசர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. போலீஸ் ஆஃபீசர் மட்டும் தான் பொறுப்பா? கலெக்டர் பொறுப்பு கிடையாதா? அந்த மாவட்ட அமைச்சருக்கு பொறுப்பு கிடையாதா? அங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பு கிடையாது? எம்பிக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எஸ்பி ட்ட புகார் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி மாவட்ட நிறைய வந்து கள்ளச்சாராய ஓடுதல் கொடுத்திருக்காரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு டைரக்டான குற்றச்சாட்டு. எங்க எம்எல்ஏ பேரை சொல்லி எங்க எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருங்க, எஸ்பி ட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்ல போறீங்க? அப்ப நேர் இதுல வந்து ஒருத்தர் காப்பாத்த இது என்ன கணக்கு? அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு, இயக்குனர், திரைப்பட இயக்குனர் அமீர் சொல்றாரு, இது வந்து இதை விட கேவலம் வேற இல்லைங்கிறார். நீங்க தவறான விஷயத்தை செஞ்சவங்களை நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. போன முறை ஒரு காமெடி நடந்தா சொன்னாங்க, அதுல வந்து அந்த மது தயாரிச்ச ஒருத்தர் இறந்து போனாரு, அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய். இது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? இது அந்த அரசாங்கத்தில் உள்ளதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி தனியா போய் குடிச்சு வந்திருக்காரு. அப்ப அவங்க தனியா அவங்களுக்கு தெரியாதா இது வந்து கள்ளச்சாராயம்னு? அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சவங்க வித்தவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த 3 பேர் அரெஸ்ட் ஆனவங்க பாருங்க, கணவன் மனைவி அவரோட தம்பி, அந்த 3 பேர் பாருங்க, அவங்க தனியா பண்ற மாதிரியா தெரியுது? அவங்க ஆக்சுவலா தொழிலாளர்கள் மாதிரி தெரியுது. அவங்க வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க. அவங்க தனியா காய்ச்சனா முடிஞ்சு வச்சா நீங்க காய்ச்ச முடியும், நான் காய்ச்ச முடியும். காய்ச்சலுங்கிற ஒரு டெக்னாலஜி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் வேணும் இல்லையா? நீங்க பகிரங்கமா நாள் முழுக்க ஒரு இடத்துல சாரை வச்சு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு துணிச்சல் இல்லாம இருக்குமா? அப்ப பின்னாடி பேக் சப்போர்ட் இல்லாம இருக்குமா? நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து 2 தொழிலாளர்கள் போட்டு பிடிச்சி வச்சுட்டு, நான் ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவரை பிடிப்பாங்க, இல்லாட்டி கிளீனர் பிடிப்பாங்க, முடிச்சு கணக்கு காட்டியாச்சுமாங்க. இதை வச்சு என்ன செய்வீங்க நீங்க?